ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை காலையில் நேற்றுக்கு புளிப்பட்டி வச்ச சாப்பாடு இருந்துச்சா, அதை வறுத்து காலையில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. எல்லாத்துக்குமே அளவாக இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு காலையிலேயே செஞ்சுட்டேன். கீரை அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. கீரை பொரியல், ரசம், சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து லீவு, தீக்ஷத்துக்கு மட்டும்தான் கீரை சாப்பாடு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி ஒரு 10-11 மணிக்கெல்லாம் கட்டிலுக்கு வந்து ஒயர் பின்னுவாங்களா, அவங்க வந்திருந்தாங்க. ஆத்தாவோட கட்டில் வந்து ஒயரெல்லாம் நல்லா பிஞ்சே போச்சு இந்த ஓரத்துலையெல்லாம். ஆனால் இந்த கட்டில் மேலே வந்து மெத்தை போட்டிருந்தனால தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி பிஞ்சு இருக்குதுன்னு. இந்த கம்பி ஓரத்துலையெல்லாம் இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. அதையெல்லாம் டக்குன்னு எல்லாம் அறுத்து போட்டாங்க. ஒயர் கட்டில் வந்து சென்டரில் கீழே போகத்தான் செய்யும். அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எப்படி கட்டினாலும் அது உள்ளே போகத்தான் சரி. கொஞ்சம் இன்றைக்கி நல்ல வேலை அந்த ஒயர்காரங்க வந்தாங்க. நாங்கள் அந்த மெத்தை போடும்போது இந்த மாதிரி அந்த பியவெல்லாம் இல்லை. போட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லைங்க இந்த வீட்டுக்கு கொண்டு போட்டு. அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை. அந்த மெத்தையை எடுத்து போட்டு நல்லா இருக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இன்றைக்கி மெத்தையை எடுத்து போட்டு பார்க்குறோம், நல்லா பிஞ்ச மாதிரி இருக்குது. கட்டிலெல்லாம் பின்னிட்டு ஹஸ்பண்ட் உட்காந்து பார்த்தாரு, நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னார். ஆத்தா கையை வச்சு அமுத்திட்டு இன்னும் கீழே போகுதான், இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கயிறு இருந்துச்சு கட்டில் பின்னதும் போக, அந்த ஒரு கட்டில் அதையும் போட்டு கட்டி கொடுன்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த ஒயர் கட்டில் கட்டும்போது ரொம்ப டைட்டாலாம் கட்டக்கூடாதாம்மா. இந்த கட்டில் இருக்கிற அந்த கம்பிகள்லாம் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காதாம்மா, லைட்டாக தான் இருக்குமாம்மா. நம்ம ரொம்ப டைட் பண்ணோம் அந்த ஒயரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்போ அந்த ஓசுகள்லாம் வந்து வளைஞ்சிருமாம்மா. நாங்களே இது நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று கட்டில் பார்க்குறோம், 2 சைடும் அந்த கம்பிகள் வந்து கொஞ்சம் குறுகிற மாதிரி தெரியுது. ஆனால் பாட்டிகிட்ட சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டோம். வயசானவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஊர்லேருந்து நேற்றுக்கு வாழைக்காய் கொண்டு வந்திருந்தார்ல, அதில் தான் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு சீவிட்டு இருந்தார். பஜ்ஜி வாழைக்காய் வந்து 2 சீப் இருக்குது. நம்ம 2 காயில் 3 காயில் போட்டாலே நம்மளுக்கு அளவாக இருக்குது. 2 சீப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சிப்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சீவி கொடுத்தாரு. சிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. நேந்திர சிப்ஸ் போடுவோம்ல, அது மாதிரி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி அது கூடவே ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நேந்திர சிப்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம வாழைக்காய் சிப்ஸ் வந்து கொஞ்சம் தடிமனாக சீவி இருக்கணும். இந்த இதில் வந்து ரொம்ப லேஸாக வந்துச்சு. இந்த பிளேடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சீவி பார்த்தோம், அதுக்கு குட்டி குட்டியாக கட்டாயி வருது. அதனால் அப்படியே சீவிட்டோம். பஜ்ஜிக்குமே ரொம்ப லேஸாக இருந்துச்சு. சிப்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போய்க்கலாம். பஜ்ஜி போட ஆரம்பித்தாச்சு. பஜ்ஜிக்குமே லேஸாக இருந்ததுனால நான் 2 பீஸ் வச்சு மாவில் போட்டு முக்கி எடுத்து போட்டாச்சு. ஒரு பீஸ் மட்டும் போட்டால் உள்ளே வாழைக்காய் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. அதனால 2 பீஸ் வச்சு போட்டேன். வாழைக்காய் சிப்ஸு, 2 பீஸ் வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.